ஹாய்ம்மா, எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையிலான உறவில் வந்து இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கலெக்டிவ் ரீடிங், அதாவது வாட் இஸ் கோயிங் ஆன் யுவர் லைஃப். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கலெக்டிவ் ரீடிங். ஓகேங்களா? ஸோ ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் திஸ் இஸ் வந்து கலெக்டிவ் ரீடிங். சிலது மற்றவங்களுக்கு மேட்ச் ஆகும், சிலருக்கு மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகிறவங்க பாருங்கள். ஓகேங்களா? சில போர்ஷன் மேட்ச் ஆகலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஓகே, ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லே 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்காங்க. ஃபேமிலி ரிலேட்டட் சம்திங் ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் சம்திங் பர்சன். ஓகேங்களா? இல்லை ஃபேமிலிக்காக ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடந்துகிட்ருக்கு, ஆறு ஏதோ ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கே ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? சம்திங் உங்களோட பர்சன் வந்து ஃபேமிலிக்காக சிலது அடமெண்ட்டாக அவங்களோட சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஃபேமிலியில் ஒரு பர்சன். ஓகேங்களா? ஃபேமிலியில் ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிருக்கிறதுக்கான, இல்லை பேக் சைடில் ஏதாச்சும் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கான, ஒரு அப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கு. ஓகே, நம்ம போக போக பார்க்கலாம் என்ன மாதிரி மெசேஜஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, நீங்கள் மேரிட் பர்சனாக இருந்தால் உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் இடையில் சம்திங் ஏதாச்சும் இஷ்யூஸ் ஃபேமிலி சைட்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி வந்திருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து வெறும் ரிலேஷன்ஷிப்புக்காக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து கமிட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. ஓகேங்களா? கமிட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு சம்திங் உங்களோட பர்சனல் சைட்லேருந்து சிலது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் வந்து அப்போசிஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து கமிட்காக வந்து இறங்கியிருக்கு, உங்கள் பர்சன் கமிட்காக இறங்கியிருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சம்திங் அந்த கமிட்மெண்ட்டுக்கு அவங்க சைட்லேருந்து ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா வந்து டிலே ஆகுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சம்திங் உங்கள் ரிலேஷன்ஷிப் க்ரோத்துக்காக இது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து சில வந்து, அதாவது அது லேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். ஆல்ரெடி கமிட்டட் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையிலான சம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா தான் இருந்திருக்கும், நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, எல்லாமே இருந்திருக்கும். பட் திடீர்னு வந்து இப்போவும் அவங்களுக்கு வந்து ஒரு 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 அவங்க தெளிவான மைண்டில் தான் இருக்காங்க. பட் ஆனால் அந்த இடையில வந்து அவங்க அடுத்ததுக்கு பண்ண விடாமல் வந்து இடையில சில நெகட்டிவ்ஸ் அவங்கள சுற்றி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவரால் வந்து உங்கள் பர்சனோட சைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டெப்பு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பி கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அதாவது ரீசெண்டாக இந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நடக்க விடாமல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓவரால் நல்ல க்ரோத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அது சம்திங் டிசப்பாயிண்டில் போய் முடிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? சம்திங் அது உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சம்திங் ஃபீலிங்காக இருக்கீங்க. ஏதோ வந்து இது ஒரு மினிட், சம்திங் ஏதோ வந்து உங்களோட, அதாவது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க, பட் அது உங்களுக்கு ஃபேவராக இல்லாமல் மாற்றி நடந்திருக்கு அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களோட மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் ஷுவராக இருந்திருப்பீங்க, அது வந்து ஒரு நல்ல க்ரோத்துக்கு தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கும். பட் என்னமோ அது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து ஓவரால் வந்து சம்திங் உங்களுக்கு வந்து நினைக்காதது நடந்துச்சு. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க சிலது. அதாவது இந்த மாதிரி வந்து இன்ஜஸ்டிஸாக நடக்கும் இது வந்து ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் மனசில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணலை. எனக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும், நான் சண்டை, அதாவது நீங்கள் உங்கள் பர்சன்ட்ட சண்டை போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி தெரியல. நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஹர்ட் ஆகிருக்கீங்க. ஸோ வந்து அதுக்கான என்ன, எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள நோக்கி தான் மூவ் ஆன் ஆகுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா?
ஸோ நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் சம்திங் உங்களுக்கு ஹர்ட் பண்ண மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பர்சன்ட்டு நேரடியாகவே சண்டை போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி அவங்களும் போத் 2 பேருமே வந்து ஒரு 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 கான்வர்சேஷனில் ஈடுபட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் 2 பேருமே வந்து ஹர்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. போத் வந்து அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கல, 2 பேருமே ஹர்ட் ஆகி அது வந்து ஒரு மாதிரி ஒரு 2 பேருக்குமே ஒரு மன கஷ்டமான ஒரு இதில் தான் அது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரீடிங் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, அதாவது ரொம்ப நியாயம் இல்லாமல் ரொம்ப எல்லாமே தலைகீழாக திருப்பி போட்ட சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதுலேருந்து உங்களால் மூவ் பண்ண முடியல. ஓகேங்களா? நீங்கள் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களால் மூவ் பண்ண முடியல. ஏன்னா வந்து சிலது பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சிலது பேசியிருக்கிறவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சில விஷயங்களை ஓப்பனாக பேசியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அந்த எண்ட் ஆஃப் த இதில் வந்து 2 பேருமே வந்து ஒரு மோதிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸோ அதனால் ஒரு சால்வு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன் சைடு நீங்கள் ஹர்ட் ஆனது போக 2 பேருமே வந்து ஒரு ஹர்ட்டிங் சூனில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஒரு சின்ன வெறுப்பு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரீடிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கலெக்டிவ் ரீடிங். ஓகேங்களா? இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையிலான லைஃப்பில் வந்து இப்போ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்படி தான் போய்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்களோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எமோஷ்னல் இதாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகே, டைம் வில் சேஞ்ச். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கான டுடே ரீடிங் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசினேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ரெசினேட் ஆனவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க. தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். ஓகேங்களா? உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தொடர்ந்து வந்து என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். ஓகேங்களா? அண்டு பர்சனல் ரீடிங் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா? டேக் கேர் ஆஃப் யுவர் ஆல் ஹெல்த். ஓகேங்களா? எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேங்களா? ஓகே, see you on the next reading. Bye bye. ஓகேங்களா? பாய்.